இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் தர்மபுரி, விருத்தாச்சலம், சேலம் மேற்கு, போளூர் ஆகிய 4 தொகுதிகளில் பாமகவும் தேமுதிகவும் நேருக்கு நேர் மோதுகின்றன. தர்மபுரியில் பாமக தலைவர் அன்புமணி மனைவி சௌமியாவை எதிர்த்து தேமுதிக சார்பில் இளங்கோவன் போட்டியிடுகிறார். கடந்த 4ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பிரச்சாரம் செய்த அன்புமணி, ஊழல் திமுகவை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தேமுதிகவை விஜயகாந்த் துவக்கினார். ஆனால் இன்று பிரேமலதா திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது. இது பெரும் துரோகம். தேமுதிக வந்தவுடன் 10 தொகுதிகளை திமுக கொடுக்கிறது. ஆனால் 2019 திமுகவுடன் இருக்கும் விசிகவுக்கு 8 தொகுதிகள் தான் என்றார். அதேபோல் விருத்தாச்சலத்தில் பேசிய போது, திருமாவளவனும் நானும் கடந்த காலங்களில் இணைந்து செயல்பட்டோம். திமுகவினர் சூழ்ச்சி செய்து எங்களை பிரித்து விட்டனர். பிரச்சார கூட்டத்தில் திருமாவளவனை அவமதிக்கும் விதத்தில் பிரேமலதா நடந்து கொண்டார். எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றார். கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பட்டியலின ஓட்டுகள் கிடைக்காததே தோல்விக்கு காரணம் என அப்போது கூறப்பட்டது. எனவே இந்த தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகளில், குறிப்பாக தர்மபுரியில் பட்டியலின ஓட்டுகளை ஈர்க்கவும் தேமுதிகவுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் பிரேமலதாவை விமர்சித்தும் திருமாவளவனை புகழ்ந்தும் அன்புமணி பேசி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளின் நடவடிக்கையால் கடுப்பில் உள்ள விசிக திடீரென எதிரணி பக்கம் சாய்ந்துவிட்டால் என்ன செய்வது என திமுக தலைமை பீதியடைந்துள்ளதாம். இது தொடர்பாக திருமாவளவனிடம் மூத்த அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேச திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.